மயிலாடுதுறையில் கடைமுக தீர்த்தவாரி காவிரி துலா கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்டு வரலாம். ராஜேந்திரன், என்ன சிறப்பு? பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? மயிலாடுதுறை துலா கட்டத்தில் நடைபெறும் தீர்த்தவாரி என்பது புராண காலம் தொட்டு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு சரியான காவிரி ஆற்றில் நீரும் மழை குறைவாக இருந்தால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று புனித நீராடினர். இது மயிலாடுதுறை கடைமுக தீர்த்தவாரி துலா கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான புனித பக்தர் நீராடி வருகினர். சிவபெருமானிடம் சாபம் பெற்ற பார்வதி தேவியார் சாப விமோசனம் பெற மயில் உருவம் கொண்டு பூஜித்த இடமாகும் பிரம்மவனின் மயிலாடுதுறை. அங்கு சிவபெருமானும் மயில் உருவம் கொண்டு இருவரும் ஆனந்த நடனம் மயூர தாண்டம் ஆடினர். பின்னர் சிவமயில் தேவி மயிலை நோக்கி பிரம்மா ஸ்தாபித்த இந்த பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி சிவலிங்கத்தை பூஜிப்பாயாக என்று அசிரி கூறியது. அதை கேட்ட பாரதி தேவி மனமகிழ்ச்சியுடன் பிரம்ம தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்தாள். மயில் உரு நீங்கி தேவியாக சுய உருப்பெற்றாள். சிவமயிலும் சிவபரனாக மாறி என்ன வர வேண்டும் தேவி என்றார். அப்போது அம்மை கௌரியாகிய நான் மயிலூரு கொண்டு பூஜித்ததால் கௌரி மாயூர் என்ற பெயர் இந்த ஊருக்கு வர வேண்டும். நீங்களும் மயூர்நாதர் என்று அழைக்கப்பட வேண்டும். நான் உங்களை வழிபட்ட இந்த துலா மாதத்தில் இங்கு வந்து நீராடுபவர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டினால் அதற்கான வரத்தை அறிந்தார். மேலும் பக்தர்களின் பாவத்தை போக்கிய கங்கை தன் பாவங்களை போக்குவதற்கு இறைவனை வேண்டிய போது துலா மாதத்தில் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் நீராடி தன் பாவங்களை போக்கிக் கொள் என்று அருள் பாலித்தார். அதனால் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதிகள் அனைத்தும் மயிலாடுதுறை துலா கட்ட காவிரியில் வந்து புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஐதீகம். இதனை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஐப்பசி 1ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் துலா உற்சவம் நடைபெறும். அமாவாசை தீர்த்தவாரியும் ஐப்பசி 30ஆம் தேதி துலா உற்சவம் கடைமுக தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இவ்வாண்டு துலா மாத பிறப்பு தீர்த்தவாரி விழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கியது. 1ஆம் தேதி அமாவாசை தீர்த்தவாரி விழா நடந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று கடைமுக தீர்த்தவாரி விழா நேற்று மயூர்நாதர் ஆலயத்தின் தேரோடு நடந்தது. திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மயூரநாத சுவாமி, அரவலத்து நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி, தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான படித்துறை விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், தப்புக்குள காசி விஸ்வநாதர் ஆகிய சுவாமிகள் காவிரியின் தென்கரையிலும், தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத வதனேஸ்வரர் காசி விஸ்வநாதர் சுவாமி ஆகிய பஞ்சமூர்த்திகளுடன் காவிரி வடக்கு கரையிலும் நேரம் திருவாடுதுறை ஆதீனம் இருத்தனங்காத சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசி பரமாச்சாரிய சுவாமி முன்னிலையிலும் வடக்கு கரையில் தர்ம ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட்சி கைலி மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பிரச்சாரிய சுவாமிகள் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் குருநாத தம்பிரான சுவாமிகள் முன்னிலையில் அஸ்திரத்தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி தீர்த்தம் கொடுத்த திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் துலாக்கட்ட காவிரி பொதுநாடு. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் கட்டளை விசாரணை ஸ்ரீமத் வேலம்பரம் சுவாமிகள், தர்ம ஆதீனம் குருநாதன் பிள்ளை தம்பிரான் சுவாமிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் மேற்பார்வையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் துலாக்கட்ட காவிரி கரை இருபுறத்திலும் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். நகராட்சி சார்பில் காவிரி இரு கரைகளிலும் பெண்கள் குடிமாற்று வகையில் சுகாதாரத்துறை சிறப்பு முகாமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை முதல் மதியம் வரை அனைவருக்கும் 7 இடங்களில் உணவு பரிமாறி பக்தர்களுக்கு சேவை செய்யப்பட்டது. ராஜேந்திரன், விரிவான விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.